ஸோ மெனி ஆஃப் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம் லைஃப் செட்டில் நினைப்பாங்க. ஆனால் 2-3 மந்த்ஸ்க்கு வரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸை ட்ராப் அப் பண்ணிடுவாங்க. அது ஏன்னா அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக்னால தான். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற காமன் மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேல வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நான் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கில் 90% பீப்பிள்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். பட் அவங்க நினைப்பாங்கன்னா லோவாக சார்ஜ் பண்ணால் கிளைண்ட்க்கு வர மாட்டாங்க அப்படின்னு. பட் நோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோகோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000, அது நீங்கள் 200 சேல் பண்ணுவீங்க. ஸோ கிளைண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 200 தானே, அப்புறம் எவ்வளோ சேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுவே நீங்கள் ஒரு லோகோக்கு 3000 சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் தெரிஞ்சுட்டு டிசைன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ செகண்டாக பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா சே எஸ் டு எவ்ரிதிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு உங்கள்கிட்ட வந்து வீடியோ பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கும் எஸ் சொல்லுவீங்க. அண்ட் அதே மாதிரி டிசைன் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கும் எஸ் சொல்லுவீங்க. அப்படி எல்லா ஒர்க்கையும் எஸ் சொல்லாமல் ஒரு ஸ்கில்லை மட்டுமே சூஸ் பண்ணி அதை டாப் டு பாட்டம் லேர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஸ்கில்லை சைட் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் சூஸ் பண்ணி அவன் கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ப்ராஜெக்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்கண்டினியூ பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறக்காக ஒரு ஸ்கில்லை மட்டும் சூஸ் பண்ணி அதை டாப் டு பாட்டம் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மாஸ்டராக பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கில் நெக்ஸ்ட்டு பார்க்குற காமன் மிஸ்டேக் என்னென்னா புவர் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறப்ப கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்கள். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணப்புறம் அவங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஎம்ஸ் பண்ணலாம், இல்லை ஐஜியில் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண தான் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வர ஆரம்பிக்க சொல்லலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்க தான் நிறைய ப்ராஜெக்ட்டும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரஸ்ட் நிறைய பில்ட் ஆக ஆரம்பிக்கும். நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதுலேருந்து மாதிரி நிறைய மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கில் மோஸ்ட்டாக பண்ணுற காமன் மிஸ்டேக்கில் பேமெண்ட்ஸ் ஒன்று. ஃபஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் லேட்டராக சொல்லுவாங்க. பட் சான்ஸ் இருக்காது அந்த பேமெண்ட் வருமா இல்லையான்னு. ஸோ ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 30% அட்வான்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் டிஎம்லையோ உங்கள் மெயிலையோ உங்கள் டோட்டல் அமௌண்ட்டையும் அண்ட் பேமெண்ட் மெத்தட் போய் சொல்லிடுங்க. ஸோ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் கிளைண்ட்டுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த கிரியேட் பண்ணுறப்பவே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சூப்பராக வேணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேமெண்ட் அப்படிங்கிறப்ப 1 வீக் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் இன்னும் வரைக்குமே சென்ட் பண்ணல. ஸோ அந்த லாஸாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாஸை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மிஸ்டேக் இது தான். நீங்கள் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுற ஃபயர், அப்பருக்கு மட்டும் நம்பாமல் கோல்டு மெயிலையும் லோக்கல் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற பர்சன் வந்து லோக்கல் மார்க்கெட் மட்டும் யூஸ் பண்ணி டெய்லி 3000 மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் பிங்கிற பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மாக இருக்க லைக் அப்பர்க், ஃபயர் அப்படிங்கிறத நம்பியே டெய்லியும் 500-700 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும், நிறைய கிளைண்ட் வருவாங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் நிறைய மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.